தெரிஞ்சுக்கோங்க. எங்க அப்பா பெயர் சண்முகம். எங்க அப்பாவுக்கு தேவி கருமாரியம்மன்னா ரொம்ப இஷ்டம். அவரு தன் பேருக்கு முன்னாடி தேவியும் சேர்த்துக்கிட்டார். அவங்க அப்பா பேரை சேர்க்கல, இந்த அம்மா பேரை தான் அவர் சேர்த்துக்கிட்டார். அவர் சேர்த்துக்கிட்டதுக்கு அப்புறம் தேவி நாடக சபான்னு ஒரு சபா இருந்தது. அதுல எங்க அப்பா ஹீரோ, அவர் நாடக நடிகர். அதுல அவர் ஹீரோ ஆயிட்டார். அந்த நாடகத்துல தான் அவர் நடிச்சார். அந்த கம்பெனியில இருந்தார். அப்பெல்லாம் நாடக கம்பெனியா, அவர் பேரே என்னவாயிடுச்சு, தேவி சண்முகம் ஆயிடுச்சு. எங்க அப்பா பேருக்கு முன்னாடி இந்த தேவி கருமாரியம்மா வந்து உட்காரலைன்னா என் பேர் இன்னைக்கு தேச மங்கையர்கரசி கிடையாது, வெறும் சா மங்கையர்கரசி தான். சா மங்கையர்கரசியாக இருக்க வேண்டிய என்னை தேச மங்கையர்கரசியாக மாற்றியவள் இந்த கருமாரியம்மா தான். அதனால்தான் இந்த அம்பிகைக்கு எனக்கு வந்து ரொம்ப 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 விருப்பம். நான் கல்யாணம் எனக்கு நிச்சயம் பண்ணி என் கணவரை இந்த ஊர்ல, நான் மதுரை, இந்த ஊர்ல கொடுத்தோடனே என் மாமனார் முத எனக்கு சொன்னார், தேவி கருமாரியம்மன் கோயில்ல ஆடி மாசத்துல நானே என்னுடைய நண்பர் தாமரைன்னு ஒருத்தர்மா, அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆடி மாசம் இந்த தங்கத்தேர் எழுப்போம். ஆவணியில எங்களுக்கு கல்யாணம், ஆடியில தான் எங்களுக்கு பேசுறாங்க. இங்க பேசுவோம், நீங்க நடுவுல வந்தீங்கன்னா இங்க வாங்கமான்னார். என் மாமனாருக்கும் மிக இஷ்டமான தெய்வம். அவர் பாரிஸ்ல இருந்து நடந்து வந்து இந்த அம்மாவை கும்பிட்டு போவார், பாரிஸ் கார்னர்ல இருந்து. நீங்க யோசிச்சு பாருங்க. நான் தான் நினைப்பேன், எங்க அப்பாவுக்கும் பிரியமான தெய்வம், என் மாமனாருக்கும் பிரியமான தெய்வம், எங்க குடும்பத்திற்கு இன்னைக்கு இந்த பெயரை இந்த அம்மா போட்ட பிச்சையாக இன்றைக்கு உலகமெல்லாம் போய் சுற்றக்கூடிய வாய்ப்பு இந்த அம்பாள் கண்டிருக்கிறாள். அவளுடைய ஆலயத்துல இந்த திருப்பணி நடந்துட்டு இருக்கு. எல்லாரும் இந்த திருவிளக்கு பூஜையில ஒரே பிரார்த்தனை தான். எப்பயுமே நம்ம திருவிளக்கு பூஜையில நிறைய பிரார்த்தனை வைப்போம். இன்னைக்கு ஒரே பிரார்த்தனை, சீக்கிரமா கும்பாபிஷேகம் ஆகணும். இந்த வேலைகள்லாம் சீக்கிரம் நிறைவுற்று சீக்கிரமா கும்பாபிஷேகம் நடந்து பழையபடி இந்த கோயிலுக்கு வந்து எண்ணிக்கை அடங்காத லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து இந்த அம்பாளை தரிசனம் பண்ணணும் அப்படிங்கிற பிரார்த்தனை எல்லாரும் மனசார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. உங்களுடைய பிரார்த்தனை என்னவோ அதையும் உள்ளன்போட பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. இது எல்லாத்துக்கும் நான் ஆலயத்தினுடைய ஜேசி சாருக்கு ரொம்ப நன்றி சொல்லணும். அதே மாதிரி ஆலயத்தினுடைய அறங்காவலர்கள் அத்துணை பேருக்கும், ஆலயத்தினுடைய அர்ச்சகர்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. நம்முடைய ஏஜிஎம் மாணவர்கள் வாலண்டியர்ஸ், அவங்களுக்கும் கலந்துகிட்டதே மாணவர்கள் தான். அதனால மாணவர்கள் சார்பாக தான் இது நடக்குது. நான் சங்கல்பம் பண்ணும்போது கூட மாணவர்கள் பேர்ல தான் நான் சங்கல்பமே பண்ணேன். அதனால மாணவர்கள் சார்பாக நம்ம இன்னும் நிறைய இது போல தர்ம காரியம், நம்ம ஆத்மஞான மையத்தின் சார்பாக நிறைய தர்ம காரியங்கள் பண்றோம். நிறைய பேருக்கு தெரியாது, அமைதியா பண்றதா நம்மளுடைய வழக்கம். அதே மாதிரி இன்னும் நிறைய நல்ல தர்ம காரியங்களை தொடர்ந்து வரக்கூடிய ஆண்டுகள்ல நம்ம சிறப்பா செய்யணும்.